அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ப்ரீவியஸ் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க 2023 கட்டாய தமிழில் கேட்ட கொஷினு சரிங்களா. இப்போ 2022 கேட்ட கொஷினெல்லாம் இந்த ஓல்டு புக்கு 12th உடைய பழைய புக்கிலிருந்து கேட்டிருக்காங்க. 12th ஓல்டு புக்கு சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜனப்பிரளயம், அதாவது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லுன்னு ஜனப்பிரளயம்னு சொல்லிட்டு, பிரளயம்ன்றது பார்த்தீங்கன்னா அலை, மக்கள் அலை, உயிரலை, மக்கள் வெள்ளம், மக்கள் அவைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஜனப்பிரளயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வெள்ளம் சரிங்களா. அடுத்து இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழ் இணையான சொற்கள் அதே மாதிரி வாடகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடக்கூலின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் எங்கே இருக்குன்னா 12th புக்கில் ஒரு 20 கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதுலேருந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க. வாடகைன்றது பார்த்தீங்கன்னா குடக்கூலி, அதை ஃபஸ்ட்டே தூக்கி வச்சுட்டாங்க. வாடகை என்பது குடக்கூலி, இது கேட்டிருக்குது. அடுத்து என்ன பாருங்கள், ஜனப்பிரளயம். ஜனப்பிரளயம் மக்களுடைய வெள்ளம் சரி கேட்டிருக்காங்களா. என்னன்றது டீட்டெயிலாக பார்த்துடலாம். சம்பளன்றது ஊதியம், விசான்றது நுழைவு ஆணை சரிங்களா. ராஜ்யம்ன்றது மாநிலம், போலீஸ்ன்றது காவல் குறிக்கிறது, சரித்திரம்ன்றது வரலாறு, நிச்சயம்ன்றது உறுதியை குறிக்கிறது, சமீபன்றது அண்மை காலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, யுகம்ன்றது ஊழிக்காலம் சொல்லுவாங்க, பார்த்து வச்சுக்கோங்களேன். சொந்தம்ன்றது உறவு, உரிமை, உரிமைன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுக்கலாம், உறவனை போட்டுருவீங்க. உற்சாகம்ன்றது ஊக்கம், மன எழுச்சி, தருணம்ன்றது சமயம், வருடம்ன்றது ஆண்டை குறிக்குதுங்க, கம்பெனின்றது நிறுவனத்தை குறிக்கிறது, மாதம் என்பது திங்களை குறிக்குது, ஞாபகம்ன்றது நினைவூட்டல் குறிக்குது, பாஸ்போர்ட்ன்றது கடவுச்சீட்டு குறிக்கிறது சரிங்களா. கோரிக்கை, வேண்டுகோள், உத்தரவாதம்னா பொறுப்பு, பிணை கொடுக்கறது, பத்திரிக்கை வந்து செய்தித்தாள், சந்தோஷம், மகிழ்ச்சி, சங்கீதம்னு இசை, வித்யான்றது கல்வி குறிக்குது ஓகேவா. மகாஜானன்றது பொதுமக்கள், சாகரம்ன்றது பார்த்தீங்கன்னா கடலை குறிக்குதுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம், ரசிகர்ன்றது ஸ்வைங்கர், இதுவும் பாருங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா. இது கேட்கலாம். சன்மார்க்கம்னா நல்வழி, ஒளிநெறி ஓகேங்களா. வித்துவ பால சபைனா புலமை சிறுவன் மன்றம், வித்யாபுரம் அப்படின்றது கல்வி தொடக்கம், வித்யாபியாசன்றது கல்வி பயிற்சி கொடுக்கறது, உபாத்தியாயர்னா ஆசிரியர், அக்ஷாபியத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து பயிற்சி, சர்க்காரன்றது பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை குறிக்கிறது, ஜீவனம்ன்றது பார்த்தீங்கன்னா பிளப்பு, ஆத்மா ஆதனன்னு சொல்லிட்டு குறிக்கிறது, மாயைன்றது பார்த்தீங்கன்னா பொய் தோற்றத்தை குறிக்கிறது, பிரபஞ்சம் அண்டம், அம்சன்றது கூறு பகுதி ஓகேவா. விசாரணம் சிந்தனை எண்ணம், புஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணனை திருத்தம் ஓகேங்களா. மனுஷன்றது பார்த்தீங்கன்னா மாந்தனை குறிக்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஏரியா பார்த்து வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ.